பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தென்மேற்கு யூதாவில் உள்ள மீகா கிமு 750 முதல் 687 ஆண்டு வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இவர் ஏசாயாவின் காலத்திலும் ஓசியாவின் காலத்திலும் வாழ்ந்தவர். இவருடைய தீர்க்க தரிசனம் யூதாவுக்காக, அதாவது தென்ராஜ்யத்துக்காக இருப்பினும் சில பகுதிகள் இஸ்ரவேலை குறித்தும், அதாவது வடராஜ்யத்தை குறித்தும் இங்கே நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டது. சமாரியா இஸ்ரவேலின் தலைநகராகவும் எருசலேம் யூதாவின் தலைநகரமாகவும் விளங்கின. இவ்விரண்டுமே தேவ நியாய தீர்ப்புக்கு ஏதுவான விசுவாச மறுதலிப்பு செய்யும் இடங்களாக மாறிவிட்டன. ஜனங்கள் விக்கிரகாராதனை, ஒழுக்கக்கேடு, சட்டவிரோதம், அநீதி ஆகிய பாவங்களின் நிமித்தம் தண்டிக்கப்படுவார்கள். அங்கே 6வது வசனத்திலே பார்க்கிறோம், சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழ பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். அசிரியர்கள் பட்டணம் முழுவதுமாய் கிமு 722 ஆண்டு அழித்தபோது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. தொடர்ந்து 8வது 9வது வசனங்களை பார்க்கும்போது, இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன், பறிகொடுத்தவனாகவும் அப்படி அவமானமாக நடப்பேன். காயம் மாறாதது, இது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வசலாகிய எருசலேம் மட்டும் எட்டினது என்று சொல்லி புலம்புகிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே சமாரியாவின் வெளுகையை பார்த்து மனம் வெதும்பி மீகா புலம்பி எழுதியிருக்கிறார். மேய்தர்கள் தேவனுக்கு எதிராக கலகம், இவற்றில் யூதா சளைத்ததல்ல. யூதாவின் சில பட்டணங்களையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வரப்போகிறதான அழிவுக்கு தப்பும்படியாக ஆண்டவராகிய தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். சனகரிப் யூதாவின் பட்டணங்களை பிடித்தபோது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13வது வருஷம் குறிப்பிட்டபடி இங்கே மீகாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இங்கே தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே தங்களது சுய லாபத்துக்காக மற்றவர்களை சுரண்டும் வல்லமை மிக்கவர்கள் மேல் அழிவு வரும் என்பதை மீகா தெளிவாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் சொந்தக்காரர்களாயிருந்து மேலும் மேலும் நிலத்தை வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் சொத்துக்கு ஆசைப்பட்டு மற்றவர்களை ஏமாற்ற இவர்கள் தயங்குவதில்லை. பேராசை கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கு கொடுத்தும் துன்பத்தை குறித்து கவலைப்படவில்லை. எதை விதித்தார்களோ அதையே அவர்கள் அறுக்கும்படி தேவனாய் கர்த்தர் அங்கே எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவன் அசிரியர்களை அனுப்பி அவர்களது நிலங்களெல்லாம் அபகரித்து சிறைபிடிக்க போது தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. பண ஆசை, பேராசை இவைகள் இல்லாமல் இருக்க பணம் வேண்டும் போதுமென்ற மனதுடனே இருக்கிறதான பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது வசனத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பவர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே என்று அங்கே மீகா புலம்புகிறதை குறித்து பார்க்கிறோம். தண்டனை குறித்து மீகா தீர்க்க தரிசனம் சொன்னதால் யூதாவின் கள்ள தீர்க்கதரிசிகள் மீகாவை கண்டித்தார்கள். தேவன் அன்புக்கும் மன்னிக்கும் தன்மை உள்ளவர்களாகையால் அவர் கோபம் கொள்ளுகிறவர் அல்ல. அவர் தமது மக்கள் மேல் வெட்கத்தையும் தோல்வியும் அனுப்ப மாட்டார் என்று சொல்லி அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அங்கே கோபாக்கினை கடந்து வருகிறதை குறித்து தெளிவாக மீகா தீர்க்க தரிசனம் சொன்னார். அதே வேளையிலே ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறதான விடுதலை உண்டு என்பதையும் அவர் சுட்டி காட்டினார். இஸ்ரவேலிலும் யூதாவிலும் தப்பி மீந்திருக்கும் ஒரு சிறு கூட்டம் வாக்குத்தத்த தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை செய்தியையும் மீகா குறிப்பிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலே தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும் கண்டனம் செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதிகார வகுப்பினர் கொடூரத்துக்கு எதிரான இந்த தீர்க்க தரிசனமாக இந்த பகுதி விளங்குகிறது. கள்ள தீர்க்கதரிசிகளின் ஏமாற்றுதல் வேலைகள், யூதாவின் தலைவர்களுடைய புரட்டு உபதேசங்கள் ஆகியவற்றை மீகா கண்டித்து சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம்.
நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று மீகா அங்கே தனது ஊழியத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீகா தேவனுக்கென பேசும்படி அழைக்கப்பட்டார். தேவனுடைய பலத்தினால், பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் தேவனுடைய வீட்டிலிருந்த பாவங்களை கண்டித்து உணர்த்தும்படி ஆவியானவர் அங்கே மீகாவை பயன்படுத்தி கொண்டிருந்தார். நீதியை ஊக்குவித்து தவறுகளை தவிர்க்க செய்வது அந்த தீர்க்கதரிசனத்தின் முக்கிய கருத்தாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவ. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாமும் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு தக்கதாக அன்பு ஒன்றையே அடிப்படையாக கொண்டு நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.